ஓம் நம சிவாய. வியாச முனிவரே, பிரம்மா, இந்திரன் முதலான தேவர்களும் காண்பதற்கரிய சிவபெருமானை முன்பொரு காலத்தில் நான் இந்த 1000 திருநாமங்களால் ஸ்ரத்தை பக்தியாக ஸ்தோத்திரம் செய்தேன். இந்த ஸ்தோத்திரத்தால் நாள்தோறும் பக்தியோடு துதி செய்வோன் மேலான பதவியை அடைவான். இது பிரம்மதேவரால் சொல்லப்பட்டது. முனிவர்களும் தேவர்களும் நாள்தோறும் இந்த திருநாமங்களால் துதிக்கிறார்கள். தினம்தோறும் பக்தியுடன் இதனால் துதித்தவர்களை சிவபெருமான் கருணையோடு தம்மிடம் சேரச் செய்கிறார். பூவுலகில் ஆஸ்திகர்களான நம்பிக்கையுடைய சாதுக்கள் பலர் இந்த சிவ சகஸ்ரநாமத்தை சொல்லி நற்கதி அடைந்து இருக்கிறார்கள். இதையே ஸ்தோத்திரம் செய்து ஆனந்தித்து இருக்கிறார்கள். மனித பிறவி கோடி உண்டானால் அதில் ஒரு பிறவியில் சிவபெருமானிடம் பக்தி உண்டாகிறது. அந்த பக்தி நிலையாக இருக்குமேயானால் அதுவே முக்திக்கு காரணம். இந்த ஸ்தோத்திரம் தேவர்களுக்கும் கிடைத்தற்கு அரியது. சிவபக்தியோ அவ்விறைவனது பிரசாதத்தினாலேயே உண்டாகத்தக்கது. எந்த வகையிலாவது சிவபெருமானை இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செய்பவர்கள் சம்சார சாகரத்திலிருந்து கரையேறுவார்கள். தேவர்களும் சிவபெருமானை பூஜித்தே தம் உயர் பதவிகளை அடைந்தார்கள். ஆகையால் மனிதர்கள் முக்தி அடைவதற்கு மகாதேவனை துதித்தலை தவிர வேறொரு மார்க்கமும் கிடையாது. சிவ திருநாமங்களால் சிவபெருமானை இடைவிடாமல் துதித்து வந்த தண்டி என்பவர் உயர்ந்த சிவகதியை அடைந்தார். பிரம்மா இத்துதியை இந்திரனுக்கு உபதேசித்தார். இந்திரன் மிருத்யு உருத்திரருக்கும் உருத்திரர் தண்டிக்கும் முறையே உபதேசித்தனர். தண்டி என்பவர் பற்பல காலம் தவம் செய்து இந்த மந்திர ரூபமான சிவ சகஸ்ர நாமங்களை தனக்கு கிடைக்க பெற்றார். அவர் சுக்கிரனுக்கும், சுக்கிரன் கௌதமருக்கும், கௌதமர் வைவஸ்வத மனுவுக்கும், வைவஸ்வத மனு பதரிகாசிரமத்தில் தவம் செய்து கொண்டிருந்த தனக்கு இஷ்டராகிய நரநாராயணருக்கும், தர்ம பிரஜாபதியின் புதல்வரான நாராயணர் யமனுக்கும், யமன் மிருகண்டுவுக்கும், மிருகண்டு மார்க்கண்டேயருக்கும், மார்க்கண்டேயர் புத்திசாலியான நாசிகேதருக்கும், நாசிகேதர் உபமன்யுவுக்கும், உபமன்யு செல்வம் உண்டாகும்படி கிருஷ்ணமூர்த்திக்கும் முறையே உபதேசித்தனர். இந்த 1000 சிவ திருநாமங்களும் இவ்வண்ணம் உலகத்தில் பிரசித்தி பெற்றன. இந்த சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் காமபோகத்தையும், சர்வ சித்தியையும், ஸ்வர்க்கத்தையும், தேக ஆரோக்கியத்தையும், தீர்க்க ஆயுளையும், தனதானிய விருத்தியையும் ஏற்படுத்தும். இதை நாள்தோறும் படிப்பவர்க்கு யக்ஷர், தானவர், பைசாசம் முதலானவற்றால் ஒருவித விக்கினமும் உண்டாகாது. யாவர் ஜிதேந்திரியராயும் பிரம்மச்சாரிகளாயும் பூரண மனத்துடன் இதை 1 வருஷ காலம் ஜெபிப்பாரோ அவர் பசுபதியாகிய சிவபெருமானை கண்கூடாக தரிசிப்பார். இதை சிவ சந்நிதியில் ஸ்தோத்திரம் செய்தவர்கள் சகல பாவங்களையும் ஒழித்து அஸ்வமேத யாக பலனையும் சதுர்தசி விரத பயனையும் அடைவார்கள் என்று சனத்குமார முனிவர் கூறினார். ஓம் நம சிவாய.